இப்போ ரீசெண்டாக இப்போ நெல்லையில் கவினோட ஆணவ படுகொலை தான் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் பார்வை என்னன்னா? ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். குச்சமே இல்லை. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. மலை நல்லா இருக்கியா மலை? தென் மாவட்டம். ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்கு. அவரும் நல்லா இருக்கணும் இல்லையா? எனக்கு என்ன ஆசைனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாம இருந்திருக்கலாம். நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது ஒண்ணும் கிடைக்காது. அம்மையாவது என் வயிற்றுல சும்மா விடாத பண்ணலாம். பார்த்து நல்லா இருந்துக்க. அப்புறம் வயிற்றுல எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏத்தாம நடந்துக்கிறது பெஸ்ட். இப்ப ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஓகேங்களா? ரெஸ்பெக்டபிள் போஸ்ட், யாரும் சந்தேகப்படாதே. அதுவும் இல்லாம இங்கதான் ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. ஹிந்துவுக்குண்டா முஸ்லிமுக்காகாது, முஸ்லிமுக்குண்டா கிறிஸ்துவனுக்காது, ஐயர்னா வன்னியனுக்காது, வன்னியன்னா அர்ஜுனுக்காது. ஸோ அவங்க குடும்பத்துல என்ன விரும்புறாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை குடும்பத்து மூலமா அமைச்சுக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகாது. இந்த குருவி தலையில இப்படி ஒரு முறையா? வாடா ராஜா, ஐயா உன்னை முத்தம் கொஞ்சம் போல் இருக்கு ராஜா. அடங்க அப்பா என்ன உடுங்க புடுங்க பிரதர், பல்லகள காட்டி போடுவேன். இப்ப ஒரு தவணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரரை கூட பிறந்தவரே கொலைகாரனா ஆக வச்சிருக்காங்க. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. சுர்ஜித் பையனோட எதிர்காலமும் போச்சு. ஓகேங்களா? ஆமா, ஒரு உயிரிழப்பே ஏற்பட்டிருக்கு. உயிரிழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம். இப்ப கவினா இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா அவங்க குடும்பத்துக்கு தேவை என்னவோ அவங்க சர்க்கிள்லயே அவர் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பண்ணிருக்கலாமா? என்னப்பா என்ன பண்ற? ஏன்னா இது ஒரு உயிர், அவங்க குடும்பத்திலயும் ஒரு பெரிய லாஸ், எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க ரெண்டு பேருக்குமே லாஸ் தான். உயிரிழப்பை ஈடே செய்ய முடியாது. ஓகேங்களா? சுர்ஜித் வந்து பாத்தீங்கன்னா அவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நபர். நாம் ஆண்ட பரம்பரை மக்களே, நாம் ஆண்ட பரம்பரை. தேவர்கள் நமது சித்தப்பன்மார், சோழர்கள் நமது பாட்டன்மார், பாண்டியர்கள் நமது மாமன்மார். ஆனால் மற்றவர்களோ பெய்து போன விளக்குமார். பட் லாஸ் தான். குறிப்பாக இப்போ தென் மாவட்டங்களில் இந்த ஜாதிய கட்டமைப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கொலைகள் நடக்க காரணமாக இருக்கா? அதுவும் ஒரு காரணமா. ஆனா அது அவங்கவுங்க என்ன சொல்ல வருது, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட அமைப்புகளுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கலாம் இல்லையா? இப்ப நம்ம ஒரு கிராமம் இருக்கோம்னா, இப்ப நான் மதுரையில இருக்கேன், ஒரு கிராமம், எல்லா சமுதாயமும் இருக்காங்க. எங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜாதி ஒற்றுமை இருக்கும். நாங்க ஜாதி வேறுபாடு பார்க்கவே மாட்டோம். சாதி உங்களுக்கு சாக்கடை மாதிரி, எங்களுக்கு சந்தன மாதிரி. 2000 வருஷத்துக்கு முன்னால எவனோ ஒரு ஆரிய வச்சுட்டு போன ஜாதி பேரை சொல்லிட்டு ஏன்டா அலையறீங்க? போங்கடா நீங்களும் உங்க சாரிகளை. இப்ப எங்க அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பார்க்க முடியாது, டேய் இவர் தான் நம்மளோட பங்காளி, நம்ம குலதெய்வம் தூக்கணும், இவர் தான் நம்மளுக்கு கரை வந்துக்கணும்னாரு. ஒன்னா உட்காந்து பேசுவேன். மனுஷன் கூட உட்காந்து சாப்பிடுற விஷயத்த பெருமையா வெளியே வந்து சொல்லுவோம். நாங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். அதுதான் ஜாதின்ற. அப்ப அவர் என்ன பண்ணு அண்ணே அவரும் எங்க பண்ணுவாரு, ரோட்ல நாங்க சின்ன பசங்க வந்தோம்னு வச்சுக்கோங்க, தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மேற் சமுதாயம் இருக்கிற டக்குன்னு அவர் துண்டு எடுத்து மூஞ்சியெல்லாம் தொடச்சு விட்டு, என்ன அது ஆகுது இப்படி வர்ற? நான் சொல்றது உண்மை கண்ணு, மீடியாவுக்காக கேமராக்காக சொல்லல. நீங்க கேட்ட உடனே நிறைய மனசுட்டு கொட்டணும் தோணிருச்சு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு மூஞ்சியெல்லாம் தொடச்சு விட்டு, வாது வாரு என்ன ஸ்கூல் போயிட்டு அரைஞ்சு வரதா அப்படின்னு சொல்லி டீ காஃபியை வாங்கி கொடுத்து கொண்டு வந்து வீட்டில் வந்து விட்டு போவாங்க. ஸோ அதில் கிடைக்கிற ஒரு அன்பு, அதாவது என்ன சொல்ல வருது, நம்ம ஈக்குவலாக இருக்கோம், சொந்தக்காரவங்க மதிக்க மாட்டாங்க, பட் அவங்க கிட்ட இருந்து ஒரு அன்பு இருக்கு தெரியுங்களா? அது வந்து ஒரு பெரிய அன்புமா. உண்மை. டேய் உன் நசிங்கி போன வாயை வச்சு நீ தானே நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. அப்போ ஜாதி வேறுபாடு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா போய்கிட்டு இருக்க காலங்களும் உண்டு. சில இடங்கள்ல இந்த தப்புக்கள் நடக்குதுமா, சில இடங்கள்ல இந்த தப்புக்கள் நடக்கிறனால மற்ற இடங்களுக்கு அது பாதகமா மாறுது. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண தாண்டா அவன் சிரிக்கிறான். டேய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. பெரிய பெரிய ஜாதிகள் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இருக்காங்கல்ல, அதுக்குள்ளே மாற்றி திருமணம் பண்ணால் அந்த பிரச்சனை வரல. குறிப்பாக பட்டியலினத்தில் ஒரு பையனை கல்யாணம் பண்ணால் மட்டும் இந்த மாதிரி ஆணவ கொலை வரைக்கும் போயிருக்கு. ஏன் அப்படி? ஜாதி மதம் சொல்றீங்களே, உங்க உடம்புல இருந்து உயிர் போச்சுனா மீறி சுடுகாடு தானடா, அதுக்கே அடிச்சுக்கீங்களே. வெக்கமால 10 பேரோட மனசை திறந்து பேசி பாருங்க, சிரிச்சு பழகுங்க.
அப்பதான் என்ன ஜாதிங்கிறது தெரியும், மனித ஜாதிங்கிறது புரியும். 4 பேரோட கை கொஞ்சம் நடந்து போகும், அப்பதான் என்ன மதங்கிறது தெரியும், எல்லாத்துக்கும் சம்மதங்கிறது புரியும். அது நல்ல கொஸ்டின் தான். முதல்வன் படத்துல இவர் ரகுவரன் சாருக்கு இவர் கேள்வி கேட்பாரு, அர்ஜுன் சார் அந்த மாதிரி சூப்பரா. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? இருக்காங்க பையன் கவின். அதான் அதுக்கும் எல்லாமே இருக்கு. அப்படியும் கொடுக்க அவங்க எந்த மாட்டாங்க. குரல் அழகு இருக்கு, உண்மையை அறிவு சொல்லலாமா? இருக்கு, நல்ல பெரிய கம்பெனில வேலை இருக்கு, 1.5 லட்ச ரூபாய் சம்பளம், இதை விட சூப்பர் மாப்பிள்ள வேணுமான்னு கேட்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, பட்டியல் சமூகத்து இளைஞனை வெட்டுற, இதே இன்னொரு இடைநிலை சாதிக்காரன் வந்து வெட்டிடுவேன் நீங்க. ஒரு உண்மையை சொல்லலாமா, ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து விரும்புறது வந்து பார்த்தீங்கன்னா, நீ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம மகளை வந்து நம்ம இந்த மாதிரி இடத்துல கட்டி கொடுக்கணும், பண காசுலாம் யாரும் பார்க்க மாட்டாங்கப்பா. அப்பா சொன்னதை கேட்டியா? நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கீழே ஏதோ பர்பி கிடக்குது. இல்ல இங்க பாருங்க பர்பி இல்ல, சும்மா சொன்னேன். குடும்ப கௌரவம் நீங்களே, அதான் பர்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதே மாதிரி இப்போ திவாகர் குடும்பத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? உங்க மகளா இருக்கலாம். இல்லை கண்ணு, பொதுவாக நான் சொல்ல வந்தா, இப்போ நானே இன்னும் ஆக்சுவலாக கல்யாணம் ஆகலை பொண்ணு தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி மார்க்கெட்ல விலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கவா? கை கொட்டி சிரிப்பார்கள். மதுரையில் கண்ணு மஞ்சவரோட நாடகம், மாடு வயிற்றுல குத்தி குடல் கீழே விழுகும், அந்த குடலை வயிற்றுல போட்டு எந்திரிச்சு ஓடி போய் மாட்டை அடக்குவாங்க. அப்படி ஒரு வீரமளைஞ்ச மண்ணு. மறுபடியும் போய் சொல்லாத. மண்ணில நெல்லு விளையும், புல்லு விளையும், கொள்ளு விளையும், கோதுமை விளையும், வெங்காயம் விளையும், வெள்ளை பூண்டு விளையும். வீரம் எப்படா விளையும்? வீரம்ங்கிறது மனசுல விளையிறது. என் கூட வாடா, இந்தியா பூரா சுத்தி காட்டுறேன். எந்த மண்ணிலையாவது வீரம் விளைஞ்சதுன்னு காட்டு, அந்த இடத்துல நான் உசுர விட்டுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, வெள்ளக்காரே டிஎம்சி கோட்டா கொடுத்தாங்க. அது என்ன கம்யூனிட்டின்னு நான் சொல்ல விரும்பல, பட் எங்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த லெவலில் வந்துட்டாங்க. இப்போ படிப்பு அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப உங்களுக்கு இப்போ முக்குளத்தூர் சமுதாயத்தில் ஒரு குரூப் மட்டும் கம்மியாக படிப்பு இருக்கு, நீங்கள் நல்லா எஜுகேஷன் பண்ணதும் அவங்களாம் பெரிய லெவலில் போயிட்டாங்க. அது வேற ஒண்ணும் இல்லப்பா, இந்த சுடுகாட்டு ஆலமரத்துல துருப்புடிச்ச ஆணி அடிச்ச மாதிரி நம்ம ஆளுங்க நெஞ்சில சாதிங்கிற ஆணிய ஆழமா அடிச்சு புட்டாங்க. அதோட முக்கியமா நீங்க அந்த இது பிரச்சனை முடிஞ்சது வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. நான் சொல்றேன் கேளுங்க, விஷயம் முதல்ல காலை கொடுத்து கேட்கணும். அழுவுறியா சிரிக்கிறியா? சரி, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.